அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு பயின்று கொண்டிருக்கும் அன்பு மாணவர்களே, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைய பாடப்பகுதியானது அமைய இருக்கின்றது. குறிப்பாக அறிவியல் பாடப்பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்புகள் தாவர உலகத்தை பற்றி முழு பாட தொகுப்புகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்ம பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான உயிரினங்கள் இருக்கிறது. அது தாவரங்களாகவோ அல்லது செடிகளாகவோ அல்லது கொடிகளாகவோ அல்லது முட்செடிகளாகவோ அது வாழக்கூடிய இடத்தை பொறுத்து வெவ்வேறு விதமான அமைப்புகளை கொண்டு வாழ்கின்றது. உடல் அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கும். நீர்வாழ் தாவரங்களாக இருக்கலாம் அல்லது நிலவாழ்வு தாவரங்களாக இருக்கலாம். ஆனால் தாவரங்கள் தன்னுடைய வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது. உலகிலேயே கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் தாவர உயிரினங்கள் பூமியில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து சொல்லப்படுகிறது. அதில் நிலவாழ்விகளாகவும் நீர்வாழ்விகளாகவும் பிரிக்கின்றனர். 6.5 மில்லியன் சிற்றின தாவரங்கள் நிலப்பகுதிகளில் வாழ்கின்றது. 2.2 மில்லியன் சிற்றினங்கள் பெருங்கடல்களிலும் நன்னீர்களிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் குட்டைகளிலும் வாழ்கின்றது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தாவரங்கள் பூக்கும் தாவரங்களாக இருக்கும், ஒரு சில தாவரங்கள் பூக்காத தாவரங்களாக இருக்கும். அதன் அடிப்படையில் கணித்தோமானால் 4 லட்சம் சிற்றினங்கள் பூக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கின்றது. ஸோ ஒரு தாவர உலகங்களை பார்க்கும்போது பூப்பது, காய் காய்ப்பது, கனிகள் தருவது, இதுதான் தாவரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. இந்த செயல்பாடுகளை பற்றி நாம் முழுவதும் இந்த பாடப்பகுதிகளில் முழுமையாக நாம் காண இருக்கின்றோம். தாவர அமைப்புகளை பிரிக்கும் பொழுது இரு பெரும் பிரிப்புகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று பூக்கும் தாவரம், பூவாத தாவரம், அல்லது விதை உண்டாக்கும் தாவரங்கள் அல்லது விதை உண்டாக்காத தாவரங்கள். இதை அறிவியல் பெயர்களில் சொல்லும் பொழுது பூவாத அல்லது விதை உண்டாக்காத தாவரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ கிரிப்டோஹேமோ என்ற பெயர். பூக்கும் அல்லது விதை உண்டாக்கும் தாவரங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ஃபைரோஹேமோன்னு சொல்லலாம். பூவாத விதை உண்டாக்காத தாவரங்களை 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகளும் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்காக்கள், பூஞ்சைகள். இரண்டாவதாக பிரயோபைட்டா, மூன்றாவதாக டெரிட்டோபைட்டா. ஸோ பூவாத விதை உண்டாக்காத தாவரங்களை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஆல்காக்கள், பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா. பூக்கும் அல்லது விதை உண்டாக்கும் தாவரங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஜிம்னோஸ்போம், செகண்ட் ஒன் ஆஞ்சியோஸ்போம். ஆல்காக்களை பார்த்தோமானால் ஒரு செல் அமைப்பை உடையதாக இருக்கின்றது. பெரும்பாலும் ஆல்காக்களும் பாசிகளும் நீர்நிலைகளில் மட்டுமே வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பூஞ்சைகள் மட்டும் செவுரினுடைய ஈர பற்றின் காரணமாக செவுறுகளில் அல்லது ஈர நிலப்பகுதிகளில் பாசிகள், ஆல்காக்கள் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிரயோபைட்டாக்கள் தாவர உலகில் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது பிரயோபைட்டா. இருவாழ்விகள் என்றால் நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. விலங்குகளில் இருவாழ்விகள் என்று கூறுவோமானால் தவளை ஒரு இருவாழ்வி, நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியது. தாவர உலகில் இருவாழ்விகள் என்று சொல்லக்கூடியது பிரயோபைட்டாக்கள். அடுத்த பிரிவாக டெரிட்டோபைட்டா. இது நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. பூக்கும் மற்றும் விதை உண்டாக்கும் தாவரங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்தோம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் என்றது திறந்த விதை தாவரங்களாக இருக்கின்றது. ஆஞ்சியோஸ்போம் என்பது மூடிய விதை தாவரங்கள். அந்த மூடிய விதை தாவரங்களில் ஒரு வித்தலை தாவரங்கள், இருவித்தலை தாவரங்கள் என்று பெரிய பிரிவாக பிரித்துள்ளோம். மீண்டும் சொல்கிறேன்,
தாவர உலகங்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பூவாத, இன்னொன்று பூக்கும் தாவரம். விதை உண்டாக்காத அல்லது விதை உண்டாக்கும் தாவரங்களாக பிரிக்கலாம். பூவாத தாவரங்களை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆல்காக்கள் அல்லது பாசிகள், பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா. பூக்கும் விதை உண்டாக்கும் தாவரங்களை இரண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் என்று பிரிக்கலாம். இதனுடைய பாடப்பகுதிகளை ஒவ்வொரு பகுதிகளையும் விளக்கமாக நாம் காண்போம். முதல் பகுதியாக நாம் பார்க்க இருப்பது பாசிகள். இந்த பாசிகள் பெரும்பாலும் நீர்களில் மட்டுமே வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். நம்ம வீட்டில் தொட்டி இருக்குது அப்படின்னா அந்த தொட்டிகளில் பாசிகள் காணப்படும். கடல்களில் பாசிகள் காணப்படும். அல்லது ஆறுகளில் பாசிகள் காணப்படும். பாசிகள் அல்லது ஆல்காக்கள் என்பது லத்தீன் மொழி சொல் என்று கூறுவார்கள். ஆல்காக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை கலரில் தான் நமக்கு இருக்கும். அப்போ பச்சை கலரில் இருந்தாவே மரங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் இருக்குது. ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதற்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும். பகல் நேரங்களில் சூரிய ஒளியில் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிவிட்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும். தயாரிக்கக்கூடிய உணவின் பெயர் ஸ்டார்ச் அல்லது பச்சையம் என்ற உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய தன்மை தாவரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால தான் பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் என்கின்றோம். தற்சார்பு என்றால் தானே உணவை தயாரித்து கொள்ளும் தன்மையுடைய தாவரங்கள் தற்சார்பு ஊட்ட தாவரங்கள் என்று சொல்கிறோம். இது தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது. தாலோஃபைட்டா என்றால் அப்படின்னா என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிகளில் கிளைகள், வேர்கள், தண்டுகள், கனிகள், காய்கள் என்று தனித்தனி பகுதிகள் கிடையாது. அதனால தான் இது தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது என்று சொல்கிறோம். இதன் உடலானது தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தாவர உடலானது வேர், தண்டு, இலை என்ற வேறுபாட்டு அற்றது. தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரீன் கலரில் பச்சை கலரில் நீளமாக லென்த்தியாக பாசி பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலும் பாசிகள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரில் தான் வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பாசிகள் பார்த்தீங்கன்னாக்கா நன்னீர்களில் நல்ல நீர்களில் வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பாசிகள் கடல் நீரில் வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பாசிகள் மட்டும் ஈரமான நிலப்பகுதிகளில் அல்லது செவுறுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சு ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சில பாசிகள் மிகவும் நுண்ணியமாக இருக்கும். இப்பாசிகளுடைய நீரின் மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மிதக்கக்கூடிய தன்மையாக இது காணப்படுகிறது. சில பாசிகள் மிதவை நுண்ணீர்கள் என்றும் இது அழைக்கப்படுகிறது. சில பாசிகள் இணக்க உயிரிகளாக செயல்படுகின்றன. இணக்க உயிரிகள் என்பது ஒவ்வொரு பாசிகளும் பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடியதாக இருக்கும். பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நன்மை புரியும் வகையில் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு லைக்கன்கள். இது ஒரு சில பாசி வகை தொற்று தாவரங்களாகும். ஒரு சில இடங்களில் தொற்றி வாழக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இந்த பாசிகளை பார்த்தீங்கன்னா அதோடைய இனப்பெருக்கங்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, துண்டாதல் மூலம் உடலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. அந்த பாசிகளுடைய சிறு துண்டுகள் உடைந்து பிரிந்து உருவாகக்கூடிய உடல் இனப்பெருக்கம், துண்டாதல் இனப்பெருக்கம். அதற்கு எடுத்துக்காட்டான பாசி ஸ்பைரோஹைரா. பாலிலா இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கம் என்பது ஸ்பாம் வெடித்து சிதறுவதன் மூலம் உருவாகக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கிளாமிடா மோனஸ். பாலின செல்கள் மூலம் உருவாகக்கூடிய பாலின இனப்பெருக்கத்திற்கு பெயர், உருவாகக்கூடிய பாசியினுடைய பெயர் ஸ்பைரோஹைரா. ஸோ இனப்பெருக்கங்கள் 3 வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று, துண்டாதல் மூலம் உடல் பெருக்கம் நடைபெறுகிறது. அதுக்கு பேர் ஸ்பைரோஹைரா. பாலிலா இனப்பெருக்கம் ஸ்பாம்கள் வெடித்து உருவாகக்கூடியது. எடுத்துக்காட்டு கிளாமிடா மோனஸ். பாலின இனப்பெருக்கம் மூலம் உருவாகக்கூடிய பாசிகள் ஸ்பைரோஹைரா. பெரும்பாலும் பாசிகள்
பச்சை நிற தன்மையுடன் காணப்படுகிறது. ஆனால் அதில் நிறமிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை குறிக்கின்றது. பார்த்தீர்களானால் 4 விதமான பாசிகள் காணப்படுகிறது. ஒன்று நீல பசும் பாசிகள், அதனுடைய அறிவியல் பெயர் சைனோபைசி. பச்சை பாசிகள் குளோரோபைசி. பழுப்பு பாசிகள் பேயோபைசி. சிவப்பு பாசிகள் ரோடோபைசி. ஸோ 4 விதமான பாசிகள் இருக்கிறது. அந்த பாசிகளுக்கு எடுத்துக்காட்டுகளும் அந்த நிறமினுடைய வகைகளும் அது என்ன உணவை சேமிப்பது என்பதையும் பார்க்க இருக்கின்றோம். நீல பசும் பாசிகள், அதனுடைய பெயர் சைனோபைசி. நீல பசும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு அசிலட்டோரியா. அது பைக்கோசைனின் என்ற நிறமி வகையை சார்ந்தவையாக இருக்கின்றது. அது சைனோபைசின் ஸ்டார்ச் என்ற உணவை சேமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பச்சை பாசிகள், அதனுடைய அறிவியல் பெயர் குளோரோபைசி. பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடாமோனஸ். பச்சையம் என்ற நிறமியை உருவாக்கக்கூடியது. அது ஸ்டார்ச் என்னும் உணவை சேமித்து வைக்கிறது. பழுப்பு பாசிகள் பேயோபைசி. அதற்கான பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லெமினேரியா. பீகோசாந்தின் என்ற நிறமி வகையை உருவாக்குகிறது. லெமினோரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் என்ற உணவை சேமித்து வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. சிவப்பு பாசி ரோடோபைசி. சிவப்பு பாசிக்கு எடுத்துக்காட்டு பாலிசைபோனியா. பைக்கோ எரித்ரின் என்ற நிறமி வகையை சார்ந்ததாக இருக்கின்றது. புளோரிடன் ஸ்டார்ச் என்ற உணவை சேமித்து வைக்கின்றது. ஸோ 4 விதமான பாசிகள் இருக்கின்றது. மீண்டும் சொல்கிறேன், நீல பசும் பாசிகள் சைக்கோபைசி. பச்சை பாசிகள் குளோரோபைசி. பழுப்பு பாசிகள் பேயோபைசி. சிவப்பு பாசிகள் ரோடோபைசி. அதற்கான எடுத்துக்காட்டு நீல பசு பாசிக்கு அசிட்டலோரியா. பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடாமோனஸ். பழுப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு லெமினோரியா. சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு பாசிலைபோனியா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்த பாசிகள் சைனோபைசி, குளோரோபைசி, பேபோபைசி, ரோடியோபைசி. அதுக்கான எடுத்துக்காட்டுகளான அசிட்டலோரியா, கிளாமிடாமோனஸ், லெமினோரியா, பாசிலோஃபோனியா அதனுடைய படங்கள். அசிட்டலோரியா பாசிகளுடைய பிக்சர்ஸ், லெமினோரியா பாசிகளுடைய பிக்சர்ஸ், கிளாமிடாமோனஸினுடைய பிக்சர்ஸ், பாசிலைஃபோனியாவினுடைய இமேஜ் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாசிகளுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பாசிகளினால் என்ன பயனடைகிறார்கள் மக்கள், எதற்காகலாம் பயன்படுத்தப்படுகிறது, முதலில் உணவாக இதை பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா போன்ற பாசிகளை மக்கள் உணவாக பயன்படுத்துகிறார்கள். உணவாக பயன்படுத்தக்கூடிய பாசியினுடைய பேர் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. இந்த பாசிகள் வந்து மக்கள் உணவாக உட்கொள்கிறார்கள். எங்கெங்க அப்படின்னா ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் உணவாக இந்த பாசியை சாப்பிட்றாங்க. அந்த பாசியுடைய பெயர் அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. மனிதர்கள் மட்டுமே உணவாக பயன்படுத்துவதில்லை, ஒரு சில பாசிகளை விலங்குகளும் உணவாக உட்கொள்கிறது. அந்த விலங்குகள் உணவாக உட்கொள்ளக்கூடிய பாசிகளுடைய பேர் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னாக்கும் லெமினோரியா, அஸ்கோபில்லம். ஸோ உணவாக மனிதனும் பாசிகளை உட்கொள்கிறார்கள், விலங்குகளும் பாசிகளை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேளாண்மைக்கு இந்த பாசிகள் மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில நீல பச்சை பாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தில் நைட்ரஜன் சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மண்ணுடைய வளத்தை அதிகரிப்பதற்காக, நைட்ரஜன் சத்தின் மூலமாக விளைச்சல் அதிகமாக செய்வதற்கு இந்த நீலப்பச்சம் பாசிகள் அதிகளவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீலப்பச்சம் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு நாஸ்டாக் அன்மீனா. ஸோ வேளாண்மையிலுடைய முக்கிய பங்கு, இந்த பாசிகளுடைய பங்கு முக்கியமாக இருக்கின்றது. அடுத்தது அகார் என்பது ஜொலீட்டியம் மற்றும் கிரேசீரியா போன்ற சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது.
இந்த அகார் என்பது ஆய்வகங்களில் வைத்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு பாசி இனத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அயோடின், லெமுனோரியா போன்ற பாசிகளிலிருந்து அயோடின் சத்துக்களும் எடுக்கப்படுகிறது. அடுத்து முக்கியமான ஒரு பாசி பழுப்பு விண்வெளி பயணம் சொல்லுவாங்க. விண்வெளியில் பயணம் செய்யும் போது மனிதனுடைய கழிவுகளை மக்கச் செய்வதற்காக ஒரு சில பாசிகள் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன பாசி அப்படின்னா குளோரெல்லா பைரினாய்டோசா, குளோரெல்லா பைரினாய்டோசா என்ற பாசி விண்வெளி பயணத்தின் போது மனிதனுடைய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அகற்றுவதற்கும் அந்த ஸ்மெல்லை வெளியேற்றுவதற்கும் கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதோட பெயர் பார்த்துக்கோங்க, குளோரெல்லா பைரினாய்டோசா என்ற பாசியானது விண்வெளி பயணத்தின் போது மனிதனுடைய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுவதற்கும் அவனுடைய கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் இது பெரிதும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தனிசெல் புரதம், ஒரு செல் பாசிகள் மற்றும் நீலப்பச்சை பாசிகள் புரத உற்பத்தியை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு குளோரெல்லா ஸ்பைருலினா என்ற பாசிகள் மனிதனுக்கு புரதச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதாக அமைகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பூஞ்சைகள். இதுவும் தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது. தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது என்றால் அப்படின்னா இதற்கும் தண்டு, வேர், இலை, காய், கனி என்ற தனித்தனி பாகங்கள் இருப்பதில்லை. அதனால தான் அங்கே பார்த்தோம் தாளஸ் அமைப்பை கொண்டது. தாளஸ் என்றால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. இப்படித்தான் இப்போ தாவரங்கள் என்றால் வேர், தண்டு, இலை, பூ, காய் என்ற உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் பாசிகளிலும் பூஞ்சைகளிலும் அப்படி ஒரு அமைப்பை நாம் காண்பதில்லை. அதற்காக தான் அது தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது என்று நாம் கூறுகின்றோம். பூஞ்சைகளின் உடலானது ஹைபாக்கள் என்னும் பூஞ்சை இலைகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைந்து மைசீலியம் எனப்படும் இலை பின்னலை உருவாக்குகின்றது. பூஞ்சைகள் பல செல்களால் ஆன யூகேரியா செல் அமைப்பை கொண்டது. பூஞ்சைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல செல்களால் ஆன யூகேரியா செல் அமைப்பை கொண்டது. ஆனால் பாசிகள் யூகேரியா செல் அமைப்பே கிடையாது. தாலோபைட்டா தாள சுடல் அமைப்பை கொண்டது. இது பல செல்களால் ஆன யூகேரியா செல் அமைப்பை கொண்டதாக இந்த பூஞ்சைகள் இருக்கின்றது. ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லால் ஆன யூகேரியா செல்லை ஆனது. எல்லா பூஞ்சைகளும் பல செல்லால் ஆன யூகேரியா செல்லை ஆனது. ஆனால் ஈஸ்ட் என்ற சில வகை பூஞ்சைகள் மட்டும் ஒரு செல்லால் ஆன யூகேரியா செல் அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. இந்த பூஞ்சைகள் செல் சுவரானது கைட்டின் என்ற வேதிப்பொருளால் அமைந்துள்ளது. பூஞ்சைகளின் உணவுப் பொருட்கள் கிளைக்கோஜனையும் எண்ணெயையும் நமக்கு கொடுக்கின்றது. இந்த பூஞ்சையினுடைய இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவுப் பொருளாகவும் எண்ணெயாகவும் நமக்கு கிடைக்கின்றது. இவை ஸ்டார்ச் தயாரிப்பதில்லை. ஏன்? பூஞ்சைகள் அனைத்தும் வெள்ளை நிறத்தை கொண்டது. அதனால அதை பார்த்தோம். தற்சார்பு ஊட்டமுறை. தற்சார்பு ஊட்டமுறை என்றால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது தற்சார்பு ஊட்டமுறை. இந்த பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது. எனவே இது பிற சார்பு ஊட்டமுறைகள். யாரையாவது ஒருத்தரை சார்ந்து தனக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொள்வது இந்த பூஞ்சைகளினுடைய சிறப்பாக இருக்கின்றது. பிறசார்பு உயிரிகள் 3 வகைகளாக நம்ம சொல்லலாம். 1 ஒட்டுண்ணிகள், 2 மட்டுண்ணிகள், 3 இணைப்புயிரிகள். பூஞ்சைகள் பிறசார்புன்னு சொல்லிட்டோம். அதில் ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கிறது, மட்டுண்ணிகளாக இருக்குது, இணைப்புயிரியாகவும் காணப்படுது. ஒட்டுண்ணிகள்லாம் என்ன? ஒரு சில பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தாவரங்களில் ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு தனக்கு தேவையான எல்லா உணவையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிறது. அதான் ஒட்டுண்ணி உணவுகள். அந்த ஒட்டுண்ணி உணவுகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சி உறுப்புகள் மூலம் அது எப்படி சார் தனக்கு தேவையான உணவை எடுத்துக்குது அப்படின்னாக்கா ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சி உறுப்புகள் மூலம் உயிருள்ள பொருட்களிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ளும்.
ஒட்டுண்ணிகள் என்பது பெரும்பாலும் உயிருள்ள தாவரங்களை பற்றி தான் வாழும். அப்படி ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய பூஞ்சைகளுடைய பெயர் எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா ஃப்ரெசனேட்டா. செர்கோஸ்போரா ஃப்ரெசனேட்டா. இந்த செர்கோஸ்போரா ஃப்ரெசனேட்டா எதை தாக்கும் அப்படின்னாக்கா கடலை செடி சொல்லக்கூடிய வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செர்கோஸ்போரா ஃப்ரெசனேட்டா தாவரங்களை பற்றி வாழ்வதில்லாமல் வேர்க்கடலை செடிகளில் டிக்கா நோயை இது என்ன செய்யும் அப்படின்னா உண்டு பண்ணிடும். மட்டுண்ணி பாருங்க, டிக்கா நோயை உண்டு பண்ணும். கடலை செடிகளில் இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய செடிகளில் இதுபோல் பழுப்பு நிற ஓட்டையாக ஹோலை கொண்டு வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பூஞ்சைகள்னால் ஏற்படக்கூடிய நோய். மட்டுண்ணிகள். ஒட்டுண்ணி என்பது உயிருள்ள பொருட்களிடம் ஒட்டி வாழ்ந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்வது. மட்டுண்ணி என்பது அழுகிய பொருட்களிலிருந்து தனக்கு தேவையான உணவை அதிலிருந்து சார்ந்து எடுத்துக்கிறது. ஒரு சில பூஞ்சைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா மட்டுண்ணிகளாகவும் வாழ்கிறது. அப்போ பாருங்கள், ஒட்டுண்ணியாகவும் வாழுது, மட்டுண்ணியாகவும் வாழுது. ஸோ அவை எப்படி சார் உணவு எடுத்துக்கோ? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அழுகிய பொருட்களிலிருந்து அவற்றிலிருந்து வரக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடும். எடுத்துக்காட்டு ரைசோபஸ். இணைப்புயிரிகள். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், பாசிகளும் பூஞ்சைகளும் இணைந்து ஒன்றோடு உணர்ந்து இணைப்புயிரிகளாக வாழக்கூடிய தன்மையாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு லைக்கன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் சில வகை பூஞ்சைகளும் பாசிகளும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று பயன்பெறக்கூடிய வகைகள் இணைப்புயிர்களாக வாழ்கின்றது. பாசிகள் பெரும்பாலும் பச்சையம் இருக்கும். இந்த பூஞ்சைகளில் பச்சையமற்றதாக இருக்கும். இரண்டும் இணைந்து இணைப்புயிர்களாக வாழக்கூடியது இணைப்புயிர்கள். ஸோ பூஞ்சைகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒட்டுண்ணி, இரண்டாவது மட்டுண்ணி, மூன்றாவது இணைப்புயிரி. ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா, மட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ், கூட்டுயிரிக்கு எடுத்துக்காட்டு லைக்கன்கள் இணைப்புயிர்களுக்கு. ஒரு சில பூஞ்சைகள் உயர் தாவரங்களின் பூஞ்சை வேர்களுடன் இணைந்து கூட்டுயிர்களாக வளர்கின்றது. இணைப்புயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சார்ட். பூஞ்சைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மிக்சோமைட்சிட்ஸ், இரண்டாவது யூமைசிட்ஸ். மிக்சோமைசிட்ஸ், யூமைசிட்ஸை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று பைக்கோமைசிட்ஸ், இரண்டாவது ஆஸ்கோமைசிட்ஸ், மூன்றாவது பசியோமைசிஸ், நான்காவது டியூட்டிடெர்மைசிட்ஸ் என்று பிரிக்கலாம். பூஞ்சைகளை முதலாவதாக 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று மிக்சோமைசிட்ஸ், இரண்டாவது யூமைசிட்ஸ். யூமைசிட்ஸ் பகுதியை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று பைக்கோமைசிட்ஸ், இரண்டாவது ஆஸ்கோமைசிட்ஸ், மூன்றாவது பசிடியோமைசிட்ஸ், நான்காவது டியூட்டிடெர்மைசிட்ஸ் என்று 4 வகைகளாக இதை பிரிக்கலாம். பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தது போல பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் நம்ம பார்க்கணும். பூஞ்சைகளும் பல்வேறு விதமான நன்மைகளை தருகின்றது. ஒன்று நுண்ணுயிர் கொல்லியாக இந்த பூஞ்சை பயன்படுத்தப்படுகிறது. பென்சிலின் இது ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு உயிரி. பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர் முதலில் மனிதனுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாகவும் இதை பயன்படுத்தினார். பென்சிலினை மருத்துவ உலகில் மருந்துகளின் ராணி என்று பென்சிலினை அழைப்பதும் உண்டு. நுண்ணுயிரிகளாக பென்சிலின் நொட்டேட்டன், செபலோஸ்போரின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளிலிருந்து ஒரு சில பூஞ்சைகளில் இருந்து நுண்ணுயிர் கொல்லிகளை எதிர்க்கக்கூடிய நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை தரக்கூடிய மருந்துகளை தயாரிக்கக்கூடியதாக இந்த பூஞ்சைகள் மிகப்பெரிய பங்கை அளிக்கின்றது. உணவாகவும் இந்த பூஞ்சைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பூஞ்சைகளை காளான்கள் என்றும் நாம் சொல்கிறோம். இந்த காளான்களில் என்ன புரதங்களும் தாது பொருட்களும் அதிகம் உள்ளன. இந்த காளானில் அதிகளவு புரதங்களும் தாது பொருட்களும் இருக்கின்றது. எல்லா வகை
பூஞ்சைகளையும் நாம் உணவாக உட்கொள்ளக்கூட முடியுமா அப்படின்னா, ஒரு சில வகையான உணவு காளான்களை மட்டுமே நாம் உட்கொள்ள முடியும். உணவாக உட்கொள்ளக்கூடிய காளானுடைய பெயர் அகாரிகஸ் அல்லது பொத்தான் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாரிகஸ் அல்லது பொத்தான் காளான் அல்லது நாய்க்குடை காளான் அப்படின்னு கூட இதுக்கு பெயர்கள் உண்டு. உணவாக உட்கொள்ளக்கூடிய காளானுடைய பெயர் அகாரிகஸ் அல்லது பொத்தான் காளான். விட்டமின்களிலும் இந்த பூஞ்சைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்பியா, ஹோஸ்பி மற்றும் எரிமோதீசியம் ஆஸ்பியி போன்ற பூஞ்சைகளில் இருந்து விட்டமின் B2வை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆஸ்பியா, ஹோஸ்பி மற்றும் எரிமோதீசியம் ஆஸ்பி போன்ற பூஞ்சைகளிலிருந்து விட்டமின் B2வை உருவாக்கலாம் அப்படின்னு. இது மதுபானங்களிலும் இந்த பூஞ்சைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஈஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு செல்லால் ஆன யூகேரியா செல் அமைப்பை கொண்டது ஈஸ்ட் பூஞ்சை. ஈஸ்ட் போன்ற பூஞ்சைகள் இன்வெர்டஸ் சைமோஸ் போன்ற நொதிகளை உண்ணுவிடக்கூடியது. மதுபானங்களில் சர்க்கரை கழிவுகளை நொதிக்கச் செய்து எத்தனாலாக மாற்றுவதற்கு இந்த ஈஸ்ட் என்ற பூஞ்சை மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இன்றைய பகுதிகளில் நாம் ஆல்காக்களை பற்றியும் பூஞ்சைகளை பற்றியும் விளக்கமாகவும் விரிவாகவும் விவரித்தோம். இதனுடைய தொடர்ச்சியானது அடுத்த வகுப்புகளில் நாம் காணலாம். நன்றி.